சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. காரணம் புரியவில்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு கஷ்டங்களாக இருந்தால் பரவாயில்லை. வாழ்க்கையே கஷ்டங்களாக இருக்கும் பொழுது எதை சொல்லித்தான் மனதில் கவலைப்படுவது என்று தெரியாமல் அதிகமான மன உளைச்சல் வந்து இப்பொழுது மிக மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதை நாம் கண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அது நம்மை விட்டு போகும். எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக யோசிக்கும் பொழுது அதனால் கண்ணீர் வரும். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் கண்ணீர் தான் வரும். நம் வாழ்க்கை வெறுத்து போகும். அடுத்தவன் ஏதாவது நம் வாழ்க்கையை பார்த்து சொல்லி விடுவானோ என்ற பயம் வரும். இது அனைத்தும் உனக்கு வருகிறதா தங்கமே? அடுத்தவன் சொல்கிறான், அடுத்தவன் உன் வாழ்க்கையை பார்த்து கேவலமாக நினைத்து விடுவான். இதை எதையுமே நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்காக வாழ்ந்து வா. எவ்வளவு பெரிய மன உளைச்சலாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம். எப்பொழுது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது மற்றவன் என்ன நினைப்பான் என்று நினைத்தானோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இன்னும் அதிகமான மன உளைச்சல் தான் இருக்கும். முதலில் ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் வருவதற்கு காரணம் மற்றவன் என்ன சொல்வான், மற்றவன் என்ன பேசுவான் நம் வாழ்க்கையை பார்த்து என்று யோசிக்கும் பொழுது அவனுக்கு இன்னும் அதிகமான கஷ்டம் வருகிறது. மனமானது ஏதேதோ யோசிக்க சொல்கிறது. தங்கமே, நீ எதையுமே நினைக்க வேண்டாம். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம். கடவுள் இருக்கிறார், சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இரு. ஒவ்வொரு முறையும் நீ கோவிலுக்கு போகும் பொழுது என்ன நினைக்கிறாய்? இந்த கோவிலுக்கு போனாலாவது நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிந்து விடுமா, நம் வாழ்க்கை சந்தோஷமாக திரும்பி விடுமா என்று நினைக்கிறாய் அல்லவா? அது போலத்தான் உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ நம்பு, உன் வாழ்க்கை மாறும். அடுத்தவர்களுக்காக எதையுமே நினைத்து கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பு. நீதான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதில் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் அனுபவிக்க போகிறாய். அதனால் மற்றவன் ஏதாவது நினைப்பானோ, மற்றவன் ஏதாவது செய்து விடுவானோ என்று நினைக்காமல், அவன் அசிங்கமாக பேசுவானோ என்று நினைக்காமல், உனக்கு பிடித்திருந்தால், உனக்கு எது சந்தோஷமோ அதை நீ செய். வாழ்க்கையில் கஷ்டமே வந்தாலும் அதை நீ கடந்து வா. நிச்சயமாக மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது. எதையுமே நினைத்து கவலைக்குள் மூழ்காமல் நிம்மதிகரமாக இரு. எந்நாளும் உனக்கு இந்த சாயின் துணையும் அருளும் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.